விஜய் அவர்களின் 3ஆம் ஆண்டு கட்சி தொடக்க விழா நிகழ்ச்சியில் கருத்து கணிப்பை பற்றி சொல்லியிருக்காரு. கருத்து கணிப்புன்றது ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் எடுத்து நீங்கள் பதிவு செஞ்சாதான் அது சரியான கருத்து கணிப்பாக இருக்குன்றத சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் நிற்கிறதுக்காக தான் இவர் கட்சியே தொடங்கியிருக்காரு. அந்த வேலையை ஒரு கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நிர்வாகத்தை செய்ய சொல்கிறாரு. அவர் எந்த மாதிரி புரிஞ்சிருக்காருன்னு தெரியல கருத்து கணிப்புகளை பற்றி. இன்னொரு விஷயம் நம்ம கவனிச்சோம்னா, ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு மக்கள் மத்தியிலையும் விஜய்க்காக தான் ஓட்டு போட போகிறாங்கன்றத இவர் சொல்லியிருக்காரு. இவர் எப்படி இந்த கருத்து கணிப்பை எடுத்தாரு, இவர் ஒவ்வொரு வீடாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த மேடையில் சொன்னாரான்றது அவர் சொன்ன விஷயத்திலிருந்து நம்ம சிந்திக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம இதை கவனமாக பார்த்தோம்னா, அவருடைய கட்சியில் முடிவு எடுக்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க யாருமே அவருக்காக, அவர் சினிமாவை ஓட வைக்கிறதுக்காக, அவரை விஜய் ஒரு நட்சத்திரம் என்ற அந்தஸ்தை உருவாக்குறதுக்காக பாடுபட்டவங்க யாருமே கிடையாது. ஆரோக்கியசாமி, இப்போ போய் சேர்ந்திருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் வரைக்குமே யாருமே அந்த கட்சிக்காகவோ அவருக்காகவோ அவரை ஒரு தலைவராக மாற்றக்கூடியது சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்காக உழைத்தவர்கள் யாருமே கிடையாது. உழைத்த இளைஞர்கள் என்னன்னே புரியாத அவருக்காக ஆதரவு தெரிவித்து போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி அவர் பேரை பாமர மக்கள் மத்தியில் பதியறதுக்காக முயற்சி செஞ்சவங்க யாருமே முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புகளில் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆரோக்கியசாமி போன்றவர்களை வச்சுக்கிட்டு அவர் எப்படி ஆரோக்கியமாக இந்த கட்சியை வழிநடத்த போகிறாருன்றத அந்த கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க எப்படி அவருக்கு விசுவாசமாகவும் அவரை ஒரு முதலமைச்சர் ஆக்கக்கூடியவங்களாகவும் முடிவெடுப்பார்கள் என்றதை அவர் எப்படி நம்புறாருன்றது தெரியல. ஏன்னா இவர்கிட்ட இருந்து கட்சி தொடங்குவாரா தொடங்க மாட்டாரா அப்படின்ற எந்த சூழ்நிலையும் இல்லாத போது ஆதரவு தெரிவித்தவர்கள் யாருமே அவர் கூட அவரோட நன்மைக்காக முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்லைன்றத அவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து அவர் எதற்காக கட்சி தொடங்கியிருக்காரு, அவரை சுற்றி வச்சிருக்கக்கூடியவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள், ஒரு நாட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தவங்களா, அல்லது பதவி ஆசைக்காக இவர் கூட இருந்தால் ஒரு அடையாளமோ இல்லை ஆதாயமோ கிடைக்குன்றதுக்காக வந்திருக்காங்களான்றதை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி இளைஞர்களே.